ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தியாஸ் மீடியா. நான் உங்கள் சகோ கங்கா சீதாராமன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸு, அதுவும் இல்லாமல் ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸுங்க. வாங்க பார்க்கலாம். இது சுண்டல் செய்ய போகிறோம் ஸ்நாக்ஸுக்கு. இது வந்து நான் வெள்ளை கொண்டைக்கடலை இருக்கு இல்லையா, அதை வந்து நான் நைட்டே ஊற வச்சுருக்கேன். இப்போ நம்ம வந்து இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்கிறோம் அப்படின்னா முதல் நாள் நைட்டே ஊற போட்டுருணும். அப்போ நல்லா ஊறிடும். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒரு 10 மணி நேரம் 10 hours வந்து ஊற வச்சா போகிறோம். கொண்டைக்கடலையும் டைமிங் பேஸ் பண்ணி ஊற வச்சிங்கன்னா, அப்படி ஊற வச்சிங்கன்னா நல்லாவே ஊறிடும். ஊற வச்சுருக்கேன். இங்கே தேங்காய் எண்ணெய், சுண்டலுக்கு தேங்காய் எண்ணெய் தாங்க டேஸ்ட்டு. கடுகு, உரப்புக்கு தகுந்த மிளகாய் வத்தல், பெருங்காயத்தூள், உப்பு, கருவேப்பிலை, கொஞ்சம் தேங்காய், ஒரு சின்ன அளவு சைஸ் வெங்காயம்ங்க கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இப்போது இதை வந்து நம்ம 2-3 வாட்டி களைஞ்சிட்டு, ஆல்ரெடி களைஞ்சிட்டு நான் ஊற வச்சுருக்கேன். இன்னும் ஒரு 2 வாட்டி களைஞ்சி எடுத்து நம்ம குக்கரில் சேர்த்து ஒரு 7-8 விசில் விட்டு உப்பு சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கலாம். ஸோ நான் இப்போ குக்கரில் தேவையான அளவு தண்ணி விட்டுருக்கேன். இந்த கொண்டைக்கடலையை நல்லா வந்து இன்னும் 2 வாட்டி கூட வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. இதை நம்ம வந்து சேர்த்துக்கலாம். உள்ள கொண்டைக்கடலை வந்து தண்ணி வந்து நல்லா மூழ்கணுங்க. தண்ணி இன்னும் பத்தலைன்னா கூட நம்ம விட்டுக்கலாம். தண்ணியில் வந்து இந்த கொண்டைக்கடலை நல்லா மூழ்கணும். அந்தளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு இப்போ நீங்கள் கம்மியாக போட்டுட்டா கூட, நீங்கள் சுண்டல் தாளிக்கும் போது பத்தலைனா கூட டேஸ்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் போட்டுக்கலாம். அதிகமாக போட்டிங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது, சாப்பிட முடியாது. இப்படியே வச்சு நம்ம 7-8 விசில் விட்டு வேக எடுக்கலாம். இன்னொரு குட்டியான ஒரு டிப்ஸ் ஒன்றுங்க. நம்ம வந்து இப்போது இது நார்மலாக நம்ம வீட்டுக்கு கம்மியான சுண்டல் பண்ணுறோம், சீக்கிரம் வெந்துடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சில டைம் நம்ம விசேஷமோ இல்லை வந்து இந்த சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜைப்பெல்லாம் சில கம்பெனிஸ்லாம் பூஜை போடுவாங்க. அப்போ நிறைய வந்து சுண்டல் செய்வாங்க. அது மாதிரி நம்ம நிறைய பண்ணும்போது சட்டுன்னு வெந்துடணும். அப்படிங்கும்போது நம்ம வந்து தேங்காய் பாருங்கள், கொட்டாங்குச்சிங்க, இது செரட்டைன்னு சொல்லுவாங்க திருநெல்வேலி சைட்லலாம். நம்மலாம் வந்து இது கொட்டாங்குச்சின்னு சொல்லுவோம். தேங்காய் திருகுன இந்த கொட்டாங்குச்சி இருக்குது பார்த்தீங்களா, இது அப்படியே கல்லால் தட்டினீங்கன்னா 4-5 உடையும். உடஞ்சதை நீங்கள் அந்த உடஞ்ச தூள் இருக்கு இல்லையா, அதை அலம்பிட்டு இந்த மாதிரி சுண்டல் நம்ம வந்து வேக போடும்போது உள்ளே போட்டுட்டு நீங்கள் வேக வச்சிங்க, குக்கர் வச்சு விசில் விட்டீங்க அப்படின்னா சீக்கிரமே வெந்துடும், நல்லாவும் வெந்துருங்க. ஈஸியான ஒரு டிப்ஸு, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேங்க. ஓகே, இப்போ நான் வெறுமனே வேக வைக்கிறேன். இதில் தேவையான அளவு உப்பு போட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். ஸோ நான் இதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். பத்தலைனா கூட நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கலாம். நம்ம இப்போ குக்கர் வச்சாச்சு, அது வேகட்டும் ஒரு சைடு. நம்ம இதில் சைடில் மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இது ஆக்சுவலாக மசாலா சுண்டலுங்க. ஸோ நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்கிற உரப்புக்கு தகுந்த மிளகாயத்தில் காம்பு கிள்ளிட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். அது மாதிரி நம்ம எடுத்து வச்ச வெங்காயம், தேங்காய் 2த்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் வெறுமனே தேங்காய் போட்டு செய்கிறத விட இந்த மாதிரி மசாலா டைப்பில் நீங்கள் பண்ணிங்கன்னா சுண்டல் உண்மைக்குமே அதிக டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸும் கூட. ஸோ இவ்வளோ தான் இதுக்கு சேர்க்க போகிறோம். இதை வந்து நம்ம அரைச்சிக்கலாம். ஸோ பாருங்கள், அரைச்சி எடுத்துச்சு. ரொம்ப மைய அரைக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்படி இருந்தால் தான் கொஞ்சம் எப்படி சொல்கிறது, ரொம்ப மையம் இல்லை, ரொம்ப கொரகொரப்பும் இல்லாமல் மீடியமாக நம்ம அரைச்சி எடுத்தால் தான் இந்த சுண்டலுக்கு டேஸ்ட்டேங்க. தண்ணி ரொம்ப விடக்கூடாது, லைட்டாக தெளித்து தான் அரைக்கணும். இப்படி தான் அரைச்சி எடுத்துக்கணும். அரைச்சி எடுத்து வச்சாச்சு. ஸோ நம்ம சுண்டல் வெந்தோடனே இதை தாளித்து எடுத்துக்கலாம். எப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ பாருங்கள், நான் 7-8 இல்லை 10 விசில் கிட்ட விட்டு வச்சுருக்கேன். ஸோ இப்படி நல்லாவே வெந்திருக்கும். சூப்பராக வெந்திருக்குங்க. பாருங்க, நல்லாவே வெந்துருச்சு. இந்த மாதிரி நம்ம விசில் கூட விட்டு வேக வச்சு எடுத்தோன்னா குழந்தைங்கலேருந்து வீட்டில் வயசானவங்க உட்பட எல்லாருமே மஸ்ட்டு சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதை நம்ம வடிகட்டிட்டு எடுத்துக்கலாம். ஸோ பாருங்கள், இப்போது ட்ரையாக எடுத்தாச்சு, தண்ணி இல்லாமல் நல்லா வடிகட்டி எடுத்தாச்சு. இப்போ நம்ம ஒரு பேன் சூட் பண்ணிக்கலாம். ஸோ பேன் சூடாயிடுச்சு. இப்போ இதில் தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க.
எண்ணெய் ஹீட் ஆனோடனே கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரியட்டும். ஸோ கடுகு நல்லா பொரிஞ்சிச்சு. கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம ட்ரை பண்ணி வச்சுக்கிற சுண்டல் ஆட் பண்ணிக்கோங்க. வேக வச்சு வச்சுக்கிறத மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுப்பு சிம்லேயே வச்சு பண்ணுங்கள். இப்போ பெருங்காயத்தூள், இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா மசாலா, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ இதெல்லாம் இதுலேயும் நல்லா வந்து நம்ம போட்ட மசாலா வந்து மிக்ஸ் ஆகணும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது வந்து ரொம்ப நேரம் வந்து ஃப்ரை பண்ணணும், வறுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஜஸ்ட்டு கொஞ்சம் நேரம் ஒரு 5 to 7 minutes அது மாதிரி பண்ணால் போதும். இதை மிக்ஸ் பண்ணிட்டால் போதும். ஜஸ்ட் அந்த ரா ஸ்மெல் சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஸ்மெல் போனால் போதும் நமக்கு. ஃபுல் ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா ஒரு 5 minutes போதும். நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா 5 to 7 minutes வந்து போதும். இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா இருக்குங்க. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கொடுக்கலாம். வெங்காயம் சேர்த்துருக்கோம், அதுவும் நல்ல ஹெல்தி. ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு நம்ம கடையில் அப்படின்னு வாங்குறத விட இதுமாரி ஹோம்மேடாக சுண்டல் பண்ணும்போது டிஃப்ரெண்ட்டாக நம்ம பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு பிடிக்கும். ஒரே மாதிரி சுண்டல் தேங்காய் போட்டோ இல்லை வெறுமனே தாளிச்சோ கொடுக்கறதுக்கு இது மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தோம்னா அவங்களும் எல்லாருமே வீட்டில் உள்ளவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ஓகேங்க, ஆல்மோஸ்ட் சுண்டல் ரெடி. மசாலா சுண்டல் ரெடிங்க. இப்போ சர்விங் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஸோ பாருங்கள், நான் வந்து சர்விங் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். சூப்பரான அருமையான ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் மசாலா சுண்டல் ரெடிங்க. நீங்களும் வீட்டில் சுண்டல் பண்ணும்போது இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நிச்சயம் பிடிக்கும், உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கும் பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ. இந்த சுண்டலுங்க ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு மட்டும் இல்லை, லஞ்சுக்கு கூட சைட் டிஷ்க்கு சூப்பராக இருக்குங்க. சப்போஸ் சாம்பார், வத்த குழம்பு இல்லை வந்து புளிக்குழம்பு வச்சுட்டோம், தொட்டுக்க வந்து ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை அப்படிங்கும்போது இந்த பட்சத்தில் இந்த மாதிரி சுண்டல் மதியானத்துக்கு லஞ்சுக்கு ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா லஞ்சுக்கு சைட் டிஷ்க்கு ஏற்றுறதுக்கு சூப்பராக இருக்கும். இனிமேல் வெறும் தயிர் சாதம் பண்ணியிருக்கோம், வேறு எதுவுமே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் கூட இந்த மாதிரி சுண்டல் நீங்கள் ரெடி பண்ணி சைட் டிஷ்க்கு வச்சிங்கன்னா 2 உருண்டை கூட உள்ளே இருக்குங்க. லஞ்சுக்கு சைட் டிஷ்ஷாகவும் இதை ரெடி பண்ணலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் இந்த சுண்டல் சாப்பிட்லாம். அருமையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.